Good morning everyone. Today taking a subject வந்து பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங். பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 யூனிட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா இதுல மொத்தம் 9 பாயிண்ட கவர் பண்ணியிருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான். பைத்தான்னா என்ன, இதுல என்ன சொல்ல வரா, இதோட பேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஹிஸ்டரி. பைத்தான்ல வந்து யாரு கிரியேட் பண்ணா அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் வெர்ஷன் அதையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 1991ல இருந்து அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட் தான். ஹை லெவலா யூஸ் பண்ணா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸா இருக்கும். ஜென்ரல் பேஸ் பண்ணி இருக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸி டு வே யூஸ்டு டு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். வெப் ஆப்ஸாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், ஆட்டோமிஷன் அப்படிங்கிறது என்னன்னா கரண்ட் அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த சோர்சஸை நம்மளால யூஸ் பண்ண முடியுதோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கரண்ட் அப்டேட்டட் சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல பெஸ்டான சோர்சஸ்ல நம்ம பைத்தான் தான். எல்லா அப்டேட்டுக்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல பேசிஸ் அப்படின்னு இருக்கும்ல, இது சிம்பிள் அண்ட் லைட் இங்கிலீஷ். இதுல நீங்க எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் ஜஸ்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா நம்மளால கவரேஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேலருக்கும் இன்டர்பிரட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கம்பேலர் அப்படின்னா ஹோல் கோடை வந்து அட் ஒன்ஸா வந்து நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ணி கொடுக்கும். இன்டர்பிரட் அப்படிங்கிறது என்னன்னா லைன் பை லைனா அதோட சோர்சஸை வந்து நம்மளுக்கு கிளியர் அவுட் பண்ணி கொடுக்கும். பைத்தானுங்கிறது வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வேவா இருக்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் அதை பொறுத்த வரைக்கும் அதுல எப்படி பைத்தானே டவுன்லோட் பண்ற, அதோட செட்டிங் பார்த்து நீ எப்படி செட் பண்ற, அதான் இதுல மெயின் சோர்ஸா இருக்கும். எகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங், ஒரு பைத்தானை வந்து நீ ரன் பண்ற அப்படின்னா அதுக்கு மெயினா 2 விஷயம் முக்கியம். லைன் பை லைன் அப்படிங்கிறது இதுல என்ன மீனிங்க குறிக்கும் அப்படின்னா நீ அதுல ஹேஷ்டேக் போட்டு கமெண்ட் போடும் போதும் சரி, ஒரு கோடை டைப் பண்ணும் போதும் சரி, அதுல ஒரு குட்டி பேசஸோ இது கரெக்டா இங்கதான் இருக்கணும் அப்படின்னா இங்கதான் இருக்கணும். ஜஸ்ட் ஏதோ ஒன்று ஆல்டர்னேட்டிவ் பேசஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எரரா வந்து கன்வெர்ட் ஆகும். இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஆஃப் மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பைத்தான் அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. .py ஃபைல்ஸ் இப்படி போட்டா மட்டும்தான் அது பைத்தான். அதுவே .htmlன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து HTML கோர்ஸை வந்து டினோட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேசிக் சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா கேஸ் சென்சிட்டிவ் வந்து இதுல அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒவ்வொரு இதுலயும் நான் ஆல்ரெடி சொன்ன ப்ரீவியஸ்ல சொன்ன பாயிண்ட் மாதிரி தான் இதுல வந்து எரர்ஸை வந்து நிறைய டினோட் பண்ணி காட்டும். எரரை சார்ட் அவுட் பண்றதுக்கான பேசிக்கான டேர்ம்ஸ் எல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணி இருக்கும். எகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ள வந்துட்டோம். ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்து இதோட சிம்பிள் அண்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அப்படின்னாவே எந்த ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் நீ கத்துக்கிறதா இருந்தாலும் ஹலோ வேர்ல்டுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஹோல் பிராக்கெட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. டபுள் கோட்ஸ் தெரியுதுங்களா? டபுள் கோட்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ஸ்ட்ரிங். இது வந்து ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்க்கான ஒரு இது கோட் இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தி நம்ம டீப்பா பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் கோட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் கோட்ஸ் அப்படிங்கன்னா a ஈக்குவல் டு 1. இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 3. ஸோ இதை கவரேஜ் பண்ணி பிரிண்ட் ஹோல் பிராக்கெட் ஸ்ட்ரிங் சம் அதுக்கப்புறம் கோலன் ஸ்ட்ரிங் க்ளோஸ் பண்ணிட்டு கமா a பிளஸ் b கொடுத்த அப்படின்னா அதுக்கான ஆன்சரை வந்து டினோட் பண்ணி கொடுக்கும். இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கோட். இதை வந்து நீ ஜூபிட்டர் நோட் புக்லயும் போட்டு ரன் பண்ணலாம், கூகுள் கொலாப்லயும் போட்டு நீங்க ரன் பண்ணலாம். இதோட ஆன்சர் வந்து டினோட் ஆகும். இதோட நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்கே, ஸோ திரும்பவும் ரீகால் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் கொடுங்க. அதுல இருக்கக்கூடிய நோட்ஸை வந்து நான் கிளியர் அவுட் பண்ணி கொடுக்குறேன், யார் யாருக்கு என்னென்ன டவுட்ஸோ. ஓகே.